வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேத்திக்கு நடந்த அந்த விவாதம் நீயா நானால அதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்குது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள், இன்னொரு பக்கம் விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பு. முதல்ல இந்த டிபேட்டையே டெலிகாஸ்ட் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முயற்சிலாம் நடந்திருக்கு போல் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி பண்ண முடியாது, அதை மீறி பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டது, ரேபிஸால் அதிகமானவர்கள் இறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு புள்ளி விவரம், ஷாக்கிங்கான புள்ளி விவரமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது கடந்த பல வருடங்களாக ஏராளமான கட்டுப்பாடுகள், இந்த விலங்கினர் ஆர்வலர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களால வரக்கூடிய பாதிப்பு. இப்போவே சுப்ரீம் கோர்ட்டு அவங்கள பார்த்து பயப்படுற லெவலுக்கு ஒரு டெல்லியில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அதை பேக் அடிக்கிற லெவலுக்கு இருக்குது. நான் ஒரு நண்பர் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதாவது இந்த படவா கோபி, இந்த அம்மு, நிறைய பேர் இவங்களெல்லாம் விட்டு வெளுன்னு கோபிநாத் வெளுத்துட்டார். அதை பாராட்டி நிறைய கமெண்ட் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். அதாவது நாய் எதற்கு நாட்டிற்கு தேவை? நாய் வளர்ப்பவர்கள் அல்லது நாய் ஆதரவாளர்கள் தங்களை எலைட் என்று காட்டிக்கொள்வதற்காகவே இதை செய்கிறார்கள். அதிகம் இன்செக்யூரிட்டி இருப்பவர்கள், சக மனிதனுடன் இயைந்து போக ஈகோ தடுப்பவர்கள், பொது சமூகத்தின் சுக துக்கங்களில் கலந்து கொள்ள விரும்பாதவர்கள் தான் நாய் பிரியர்களாக இருக்கிறார்கள். முதலில் நாய் என்பது டொமஸ்டிக் அனிமல் கிடையாது, அது வனவிலங்கு. அது இந்த சமூகத்திற்கு ஏற்ப தன் உணவு பழக்கத்தை மாற்றி இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. தான் சொல்வதை அப்படியே கேட்டு தன்னை வேறு எதுவும் கேள்வி கேட்காமல் தன்னை சரணடைய வேண்டும் என்கிற ஆதிக்க மனப்பான்மை இருப்பவர்கள் தான் பெரும்பாலும் நாய் அதிகம் வளர்க்கிறார்கள். உங்களுடைய அதிகார பசிக்கு, ஈகோவிற்கு மக்கள் உழைத்து சம்பாதித்து கட்டும் வரியில் ஏன் செலவு செய்ய வேண்டும்? முதலில் நாய்கள் இப்படி வகை தொகை இல்லாமல் பெருக நாய் ஆர்வலர்கள் போட்ட சாப்பாடே காரணம். இன்று தமிழ்நாட்டில் நாய்க்கடியால் நிகழும் ஒவ்வொரு விபத்திற்கும், ஒவ்வொரு குழந்தை இறப்பிற்கும் பின்னர் நாய் ஆர்வலர்கள் கருணையாக நடக்கிறேன் என்று சொல்லி வீட்டில் மீந்த சாப்பாடு, பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் போட்டதுதான் மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இது என்னன்னா, ஒரு காலத்தில் ஷாக் கொடுத்து கொல்லுவாங்க, இப்போ கொல்லக்கூடாது, ஏபிசிங்கிறாங்க, அனிமல் பர்த் கண்ட்ரோலுங்கிறாங்க. 2 வருஷம் பண்ண முடியல கொரோனா காலத்தில். இப்போ அது பயங்கரமாக மல்டிப்ளை ஆகிடுச்சு. இதை என்ன ஆக போகுது, இதுலேருந்து எப்படி மக்கள் தப்பிக்க போகிறாங்க? ஏன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் தெருவில் வந்தீங்கன்னா ஒரு 50 நாய் 100 நாய் சுற்றும். அதெல்லாம் அந்த பயம்லாம் அது போனவங்களுக்கு தான் தெரியும். கேட்டட் கம்யூனிட்டியில் ஜாலியாக காரில் போகிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எழுத்தாளர் ஜெயமோகன், இந்தியன் படம் வந்த பொழுது இந்தியனில் சுஜாதா வசனம் எழுதினார். கதை விவாதத்தில் பாலகுமார் எல்லாம் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு 1996 வந்த இந்தியனுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த இந்தியன் மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகி பயங்கரமாக கலாச்சாங்க. அது நியாயமான கலாயும் இருந்தது. அது கொஞ்சம் ஓவர் அட்டாக் பண்ணாங்கங்கிறது அது வேற விஷயம். படம் 6 மாதம் வரையே அதுதான் ட்ரோல் மெட்டீரியல் இருந்தது. பின்னாடி கங்குவா தான் அதை காப்பாற்றுனுச்சு. பட் அதில் என்னென்னா வசனங்கள்லாம் பயங்கர ட்ரோல் மெட்டீரியலு. அதில் அந்த சிவர் சித்தார்த்த சொல்லுவார்ல, சோசியல் மீடியாங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவார், அதை போட்டு பயங்கரமாக நக்கல் அடித்தாங்க. இப்போ என்னென்னா, இந்தியன் 2 படத்தில் நான் எழுதிய ஒரு வரி கூட இல்லை. அதை 2 படங்கள் ஆக்கிய போது வேறு 2 எழுத்தாளர்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் உள்ளே வந்ததே படத்தின் முதல் விளம்பரம் வந்த போது தான் எனக்கு தெரியும். அவர்கள் எழுதியதே படத்தில் இருந்தது. எழுத்தாளர் பட்டியலில் என் பெயர் முதலில் இருந்தது ஜெயமோகன். அதாவது என்னென்னா, இந்த படத்தை 2 படமாக பிரிச்சாங்கல்ல, இது ஒரு பார்ட்டா எடுக்கிறதா தான் இருந்தது. வியாபாரத்துக்காக இதை 2 பார்ட்டா பிரிச்சா 2 கூறு போட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் உள்ள வந்த தயாரிப்பாளர்கள் ஐடியா பண்ணி இதை 2 கூறு போட்டு விற்றாங்க. அப்போ கூறு போட்டு விற்ற பொழுது ஜெயமோகன் எழுதின ஒரு வசனம் கூட படத்தில் இல்லையா. அதாவது லக்ஷ்மி சரவணகுமார், கபிலன் வைரமுத்து, இவங்க 2 பேர் உள்ள வந்தாங்க. அவங்க எழுதின வசனம் தான் இருந்துச்சான். ஜெயமோகன் எழுதின ஒரு வசனம் கூட இல்லையா. அவரோட பேர் மட்டும் இருந்துச்சு. அதாவது அவர் கொடுத்த சம்பளத்துக்கு அவர் பேரை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தை காலி பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஓப்பனாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கேம் சேஞ்சர் படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் 8 மணி நேரம் படத்தோட கண்டென்ட்டை கொடுத்தாங்க. அதை நான் எடிட் பண்ணுறதுக்குள்ளே செத்துட்டேன்னு சொல்லி அந்த எடிட்டர் சொன்னார். இப்போ இவர் ஜெயமோகன், ஏன்னா ரொம்ப ஒரு முட்டாள்தனமான வசனங்கள் நிறையா இருக்கும் அந்த படத்தில். அதை எப்படி உள்ளே வச்சாங்க, எப்படி சங்கர் இதை பண்ணார். ஒருவேளை அவர் அந்த அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாம் 2 பார்ட்டாக பிரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் கேம்
சேஞ்சருக்கு போயிட்டாரா, இல்லை கேம் சேஞ்சர் மட்டமாக தான் இருக்கும். அப்போ ரெண்டையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணாருன்னு தெரில. ஒருவேளை அவரோட பர்சனல் இஷ்யூஸில் வந்து அவர் அதனால கொஞ்சம் ஒதுங்கிட்டாரா, ஏன் திடீர்னு இந்த 2 படங்களில் மட்டும் சங்கருடைய திறமை திடீர்னு குறைஞ்சது எதுவுமே புரியல. ஆக மொத்தம் ஜெயமோகன் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தமிழ் சினிமா ஒரு சிக்கலான நிலைமையில இருக்கு அப்படிங்கிற ஒரு டிபேட், அதாவது அந்த ஒரு ரவுண்ட் டேபிள் அது நடந்தது. அதில் வந்து சித்ரா லட்சுமணன், இன்னும் தயாரிப்பாளர்கள், விமர்சகர்கள், இந்த மாதிரி எல்லாருமே அது வந்து நம்ம சித்ரா லட்சுமணனுடைய சேனலில் இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் கலந்துக்கிட்டார். தனஞ்சயன், திருப்பூர் சுப்பிரமணியம், அப்புறம் இவர் நம்ம இந்த காமாட்சி, சுரேஷ் காமாட்சி, நம்ம ஆர்கே செல்வமணி, அப்புறம் இந்த மாதிரி நிறையா பேர் விமர்சகர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் என்னென்னா மெயினாக இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் என்னென்னா, பெரிய நடிகர்களுக்கே தயாரிப்பாளர்கள் இல்லை. இப்போ அவங்க பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே வந்து தயாரிப்பாளராக மாறக்கூடிய நிலைமை வருது. எப்படின்னா, அதாவது ரெகுலராக தயாரிக்கிற ராஜ்கமல் மாதிரியான அந்த நிறுவனம் வந்து 50 வருஷமா படம், அவங்கள நான் சொல்லலை. நான் சொல்றது வந்து இப்போ அஜித் மாதிரியான, விக்ரம் மாதிரியான நடிகர்களுக்கே தயாரிப்பாளர்கள் கிடைக்கல. இப்போ அஜித்துக்கு வந்து தயாரிப்பாளர் இல்லாமல் அந்த படம் ட்ராப் ஆக போகுதுங்கிறாங்க. அதே நிலைமை தான் சிம்புவுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல. இப்போ விக்ரமுக்கு, சியான் விக்ரம் 2 படம் சொல்லி அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் பேக் அடிச்சிட்டாங்க. ஏன்னா படத்துக்கு டிஜிட்டலும் வியாபாரம் ஆகலை, சேட்டலைட்டும் வியாபாரம் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. இவங்களே வந்து ஒரு மேனேஜரை செட் பண்ணி அவங்கள தயாரிப்பாளர்னு போட்டு இவங்க டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸை வாங்கிக்கிட்டு அப்படி படத்தை இது பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது. இப்போ படங்கள் வந்து தொடர் தோல்வியினால பெரிய நடிகர்களுக்கே தயாரிப்பாளர்கள் கிடைப்பதில்லை. இன்னும் சில பெரிய நடிகர் நடிக்கிறாங்கன்னா போன படத்தோட காம்பன்சேஷனுக்காக தான் அடுத்த படம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இதை மீறி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ மலையாளத்தில் ஒரு படம், பெரிய லோக்கான்னு ஒரு படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. அது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட், சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். கல்யாணி பிரியதர்ஷன் தான் அதில் கதாநாயகி. இப்போ மிக 3 நாளில் 65 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி நல்ல கதையம்சம் உள்ள அந்த கண்டென்ட் தான் கிங்குங்கிறாங்கல்ல, அந்த கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் எல்லா படத்துலையும் கேங்ஸ்டர்ஸு, ஹீரோனா கேங்ஸ்டரு கையில் பெரிய கன்னை எடுத்துக்கிட்டு நடிக்காமல் நல்ல கதையம்சம் உள்ள படங்களை எடுத்தால் அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசனோட பேக் டு பேக் ஒர்க் பண்ணவங்க ரொம்ப கம்மி. இசையமைப்பாளராக நான் சொல்றது வந்து அதில் வந்து ஜிப்ரன் மிக முக்கியமானவர். உத்தம வில்லன், பாபநாசம், தூங்காவனம், விஸ்வரூபம் 2, கடாரம் கொண்டான், இந்த 5 படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் கடாரம் கொண்டான் தயாரிப்பாளர் கமலுக்கு வேலை பார்த்துருக்காரு. இதில் வந்து மிக முக்கியமாக உத்தம வில்லன், அதே மாதிரி விஸ்வரூபம் 2, இதெல்லாம் வந்து கமல்ஹாசன், ஈவன் தூங்காவனம், இதெல்லாம் வந்து கமல் வந்து ரொம்ப க்ளோஸ் டு அதை வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருந்தது. பாபநாசம் கூட சொல்லலாம், பாபநாசம் பேர் வச்சதே அவர் தானே, திருஷ்யம் தானே மற்ற மொழியிலெல்லாம். இதில் வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா, உத்தம வில்லனுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங்ஸு, அது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு அவர் இன்டர்நேஷ்னல் அவார்டெல்லாம் கிடச்சிது அவருக்கு. அந்த தீம் மியூசிக், உத்தம வில்லன் தீம், அதை எப்படி கன்சியூவ் பண்ணேங்கிறத அவர் சொன்னார். அந்த பக்கும் பக 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 அதெல்லாம் பயங்கரம். அதை கன்சியூவ் பண்ண விதம், அதில் வந்து ஒவ்வொரு மியூசிக்குமே அவர் காரணம் சொன்னார். எப்படி இது கிரியேட் பண்ணோம், எப்படி வந்து அந்த வில்லுப்பாட்டு கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு பேட்டியில். அது பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அது அப்புறம் நம்ம இது விஸ்வரூபம் 2ல வந்து ஏற்கனவே ஹிட் ஆன பாட்டை வேற ஒரு டியூன் போட்டு அவர் மாற்றினது, எல்லா பிஜிஎம், எல்லா படத்துடைய எல்லாமே ஒரு பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஒரு நல்ல டேலண்ட்டு. அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். வரும் காலங்களில் அவர் இன்னும் உயரிய இடத்தை பெறணும்.